உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேப்பக்கிழங்கு நான் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா மண் போக கழுவி குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி போட்டு மூடி போட்டுருங்க. மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வெந்துடுச்சு பாருங்கள், இந்த அளவு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் எல்லா தோலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. இதை இப்போ கொஞ்சம் மெல்லிஸாக அப்படி இந்த ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு கிழங்க ஒரு 3ஆவோ இல்லை 4 பீஸாவோ அந்தளவு வெட்டினா சரியாக இருக்கும். அது மாதிரி வெட்டி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுப்போம். இது கூட ஒரு 4 பூண்டு பல்லு தோலோட நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துப்போம், அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் தேவையான உப்பு சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து போடுறதுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆயிலும் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். மொறுன்னு இருக்கிறதுக்கோசரம் பச்சரிசி மாவும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் அந்த எண்ணெயோடு சேர்த்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சுப்போம். இந்த மாதிரி ஓரளவுக்கு இப்படி பிசைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து பிசையுங்க. ரொம்பலாம் தண்ணி தெளிச்சிடாதீங்க, கொலன்னு ஆகிடும்ன்றோம். இந்த அளவுக்கு இப்படி பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ மசாலாலாம் நல்லா ஏறிக்கும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் எடுத்து தோசைக்கல்லில் போடுறேன். கடாயில் வறுக்கிறத விட தோசைக்கல்லில் வறுத்திங்கன்னா நல்ல மொறுன்னு இருக்கும், சீக்கிரமும் வறுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி ஒன்றா தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி வறுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மசாலாம் இல்லாமல் கரெக்டான மசால் சேர்த்து இந்த மாதிரி மொறுன்னு வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சேப்பக்கிழங்கு வறுவல் வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப டேஸ்டான ஒரு வறுவல். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி பண்ணி பாருங்கள், நீங்கள் வேறு எப்படியும் பண்ண மாட்டீங்க இதுக்கப்புறம். அப்புறம் கொஞ்சம் நம்ம அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கரெக்டாக தீயாமல் ஒரே அளவாக திருப்பிக்கோங்க. தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. பொறுமையாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா மெல்லிசாக இருக்கனால உடஞ்சிடும், அதனால கொஞ்சம் பார்த்து மெல்லமாக திருப்புங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் பத்தலை அப்படின்னாக்கா கொஞ்சம் லேசாக விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்தால் நல்லாயிருக்கும். இதை நம்ம லேசாக திருப்பிக்கோங்க, பின் சைடும் அந்த அளவுக்கு வர மாதிரி. இப்போ இந்த அளவு வறுத்தா போதும், எடுத்துக்கலாம். நம்ம சேப்பக்கிழங்கு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மத்தியானம் நீங்கள் சேப்பக்கிழங்கு வறுத்து வச்சிங்கன்னா திருப்பி நைட்டு சாப்பிடும்போது திருப்பி லேசாக எண்ணெய் ஊற்றி முருகலாக செஞ்சால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது படி செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.